Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களையே வச்சு ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான மசாலா பால் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்களா. இந்த மசாலா பாலை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இருமல், சளி, தொண்டை கரகரப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்காக வந்துட்டு ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் நான் இன்னைக்கு பால் எடுத்திருக்கேங்க. நம்ம எடுத்திருக்க பாலை வந்துட்டு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்ப இந்த பாலை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்ப பாருங்க, பால் வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. பால் கொதிச்சு பொங்கு வரும்போது நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாங்க. அதுல வந்துட்டு இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை 1 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் 1 ஏலக்காயை நல்லா தட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணின சுக்கு பவுடர் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இது நல்லாவே கொதிக்கட்டும். இந்த மசாலா பாலை உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்ப பாருங்க, 1 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததா 5 to 6 புதினா இலைகளை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுங்க. 2 to 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். புதினாவோட ஃபிளேவர் எல்லாமே நல்லா உள்ள இறங்கி கிடைக்கும். இந்த மசாலா பால் குடிக்கும் போது ரொம்ப உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியானதும் கூடங்க. அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறவங்க கூட இந்த மசாலா பால் குடிச்சு பழகிட்டீங்கன்னா எப்பயுமே இந்த பாலே தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் பாலுங்காட்டி 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சும்மா ஒரு கொதி வந்துட்டா போதுங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான பால் ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க, ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான மசாலா பால் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்ல இருக்குங்க நம்ம வீட்டிலேயே செஞ்ச மசாலா பால். இப்ப பாருங்க, நல்லாவே வடிகட்டி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம இப்ப டம்ளருக்கு மாத்தி அப்படியே டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். டம்ளருக்கு மாத்திக்கோங்க. இந்த மசாலா பால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். சோ உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.